கர்மவினை நீக்கும் துளசி வழிபாடு மர்மம். எந்த நேரமும் நம் சோதனைகளை சுற்றி கொண்டே இருப்பது போல தோன்றுகிறதா? தொழில் நன்றாக இருந்தும் திடீர் தடைகள், மன அமைதி இல்லாமை, குடும்ப பிரச்சனைகள், இதையெல்லாம் கடந்த பிறவின் கர்மவினையின் விளைவு என்றால், அந்த கர்மவினை துளசி ஒரு எளிய வழிபாட்டால் நீக்க முடியும் என்பதை அறிந்தீர்களா? துளசி செடி இது ஒரு செடி மட்டுமல்ல, விஷ்ணுவின் மார்பில் வாழும் லட்சுமியின் வடிவம். புராணங்களில் சொல்லப்படுவது மனதில் சேர்ந்த துயரங்களை, பிறவி பற்றாக்குறைகளை துளசி எரிக்கும் தீ போல் எரித்து சுத்தப்படுத்தும். எப்போதும் துளசி செடியை வணங்குபவன் இழந்த அதிர்ஷ்டத்தையும் கூட திரும்ப பெறுவான். தடைப்பட்ட திருமணம், கர்ப்பம் வராமை, மனக்கவலை போன்ற கர்ம வினைகள் நீங்கும். துளசி வழிபாடு செய்வது எப்படி? காலை வாசலில் கிழக்கு நோக்கி துளசி செடியை சுத்தமாக நீரால் தெளிக்கவும். சிறு விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் துளசி தேவி நமக ஜெபிக்கவும். 11 துளசி இலைகளை விஷ்ணுவுக்கு சமர்ப்பித்து சொல்லவும், என் கர்ம பந்தத்தை களைந்து சுத்தமான வாழ்க்கைக்கு என்னை வழிநடத்து என்று சொல்ல வேண்டும். விருப்பம் இருந்தால் அகந்த தைலம், சாம்பிராணி புகை கொடுக்கவும். மாலையில் துளசி பக்கத்தில் தீபம் ஏற்றல் கர்மவினையை நசுக்கும் தீய சக்தி என்று நம்பப்படுகிறது. துளசி இலைகள் உயிருள்ள அலைகள், பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி உண்டாகின்றன. வீட்டில் நுழைவாயில் துளசி இருந்தால் கர்மவினையால் தரப்படும் துன்பம், சக்திகள் வீட்டிற்குள் வர முடியாது. பக்தியோடு ஒரு வரி சொன்னாலே போதும். அம்மா துளசி, என் மனசுமையை நீக்கி நிறைவான வாழ்வுக்கு என்னை திசை திருப்புங்கள் என்று கூற வேண்டும். இன்று ஒரு துளசி செடியை நட்டு பாருங்கள். வாழ்க்கையிலே மெதுவாக மாற்றம் வரும். பிரச்சனைகள் மங்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை, பக்தி இருந்தால் கர்மவினை கூட விலகிவிடும். இந்த துளசி மர்மம் உங்களுக்கு பேச வேண்டுமா என்று தோன்றிருந்தால் லைக், ஷேர் செய்து இன்னும் இப்படி ஆழமான ஆன்மீக ரகசியங்களை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற தகவல் ஏதேனும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்டில் தெரிவிக்கவும்.